காலையிலேயே கடைக்கு போய் மீன் வாங்கி சிம்பிளாக அழகாக சுத்தம் பண்ணி எப்படி குழம்பு வைக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். சிகப்பு கொடுவாவும் கவலை மீனும் வாங்கிட்டு வந்தோம். கடையில் அவங்க அரிஞ்சு கொடுத்தா சுத்தமாக இருக்காதுன்னு அதை வாங்கிட்டு வந்து நம்மளே சுத்தம் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. மீன் வறுக்க தேவையான பொருள்கள் பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, இதையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இதுதான் புளியை வந்து திக்காக கரைச்சிக்கணும். உப்புக்கு தேவையான அளவு போட்டு அதற்கு 2 கரண்டி மிளகா பொடி சேர்த்து தக்காளி பழம் 2 போட்டு நல்லா கரைச்சி விட்டு அரிஞ்சு வதக்கி போடுறத விட நமக்கு தக்காளி அரைச்சி விடும் போது நமக்கு சுவை கூடுதலாக கிடைக்கும். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு வடகம் போட்டு அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகா, நம்ம மீன் வறுக்கிறதுக்காக செஞ்சு வச்சுருந்தா அந்த பேஸ்ட்லேயே கொஞ்சம் நிறுத்தி வச்சு அதிகம் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வடகம் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் அரிஞ்சு வடகம் தேவையானது நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். இது திரும்பி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூட்டி வச்சுருந்த குழம்பு எடுத்து அதில் ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதுதான். 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை அலசி மீனை போட்டுட்டு கொஞ்ச நாள் கொதிக்க விட்டுட்டு ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சிட்டோன்னா குழம்பு ரெடி. அரைச்சி வச்ச விழுது கொஞ்சம் சேர்த்து தேவையான மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு கொஞ்சம் அரிசி மாவு மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு சேர்த்து கிளறி பெசரி ஊற வச்சேன். வறுவலுக்காக தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம். அதுலேயே மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதில் நம்ம அதை போட தேவையில்லை. இப்போ நம்ம வறுவலுக்கு பெசரி வச்சுருந்த மீன் ரெடியாக இருக்குது. அதை எடுத்து வாணலில் எண்ணெய் ஊற்றி மீனை ஒன்றா போட்டு அதை நல்லா 2 பக்கமும் செவக்க விட்டு இளந்தீயில் வச்சு செவக்க விட்டு வறுத்து எடுத்தால் உடையாத சுவையான வறுவல் ரெடி.